விஜய் சார் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பாடு போடுறாரு ஐயா. சாப்பிட்டோம் திருப்தியா முருகையா. நான் 2 வருஷமாக சாப்பிட்றேங்க. டெய்லி காலையில் அந்த உணவு அறிஞ்சிட்டு தான் நாங்கள் வேலைக்கே போகிறோம். கண்டிப்பாக இந்த வாட்டி அவர் வரணும். ஏழையுடைய பசியை போக்குறது அந்த கடவுள் தொண்டாக தான் நான் பார்க்குறேன். அந்த தொண்டு மேலும் சிறக்கணும்னா ஐயா வரணும், விஜய் ஐயா வரணும். நான் 3 வருஷமாக தான் வந்துட்டுருக்கேன். மேபி இதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம், அதுக்கும் மேலேயும் இருக்கும். புதுசாக ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் மாற்றம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இவர் பண்ணுவார் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் வர விட மாட்டுறானுங்க. ஆனால் வந்துட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா. டெய்லியும் சாப்பாடு வயிறாரு சாப்பிட்டு போகிறாங்க, அது போதும். அதுலேயே அவர் ஜெயிச்சிருவார். அதான் சொல்லுவாங்க, எல்லாம் வேலைக்கு போகிறவங்க அப்புறம் இங்கே ஒரு 50 பேர் சாப்பிடுவாங்க எப்படியும். ஏன்னா அவங்க குடும்ப வச்சு நம்ம தலையிட தேவையில்லை. அவர் பிரச்சனை அவர் பார்த்துக்க போகிறாரு. நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுறோம் அது பண்ணிட்டோம், செய்யட்டும். டிவி கேட்க தான் கண்டிப்பாக ஓட்டு. இந்த வாட்டி இந்த வாட்டி ஒரு புதுசாக பிறக்கட்டும், நம்பிக்கையோடு போடுறோம். எல்லாம் நல்லா நடக்கட்டும். இந்த மாதிரி விலை எல்லாம் உணவகம் அங்கே தொடங்கட்டும். அம்மா மாதிரி அம்மா கற்று இவர் தான் போடுறாரு. டெய்லி ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு இட்லியே, ஒரு நாளைக்கு பொங்கல் அப்படி போடுறோம். அது சாப்பிட்டுட்டு தான் போயிட்டு. கடையில் போனால் கொஞ்சம் காசு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால சாப்பிட்டு போகிறோம். விஜய்க்கு நான் நன்றி. இது அவருக்கு 4 ஓட்டு 5 ஓட்டுருக்கு நான் போடுறேன். ஆமாம், பசங்களாம் விஜய்க்கு தான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு மீதி நிறைய பேர் பண்ணல. ஆனால் இவர் ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் எல்லாமே. ஆனால் இவர் சம்பாதிக்கிற காசில் எல்லாருக்கும் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் அது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது, ஏன்னு தான் தெரில எனக்கு. இன்னொன்று, விஜய்க்கு ஒரு பெரிய கோரிக்கை வச்சுருக்காங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுக்கணும். முதல் கையேற்பு அதுவாக இருக்கணும். முதலமைச்சர் அதை முன்ன கொடுக்குறாருன்னா அது மக்களுக்கு சேர வேண்டிய பெரிய நன்மை. உணவு, இருக்க இட, உடுக்க உடை, அதை கொடுத்தாலே எந்த விதமான மாற்றம் அரசியலுக்கு வரவே வராது. முதலமைச்சரை மீண்டும் விஜய் சாரை கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். முருகையா எங்களை நல்லா பார்த்துக்கிறாரு. நல்ல சாப்பாடு. நீங்கள் எனக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டாங்க ஐயா. காது கேட்கல, 2 காது கேட்கல. அதான் ஏதோ ஒன்று சாப்பிட்டு நல்லா துணிமணி கொடுக்கு. முருகையாவை நல்லா பார்த்துக்கணும். அவர் தான் எங்களுக்கு செய்கிறாரு. ஆனால் வெற்றி ஐயா நீங்கள் தான்.